2 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான மிளகு சேவு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டான மிளகு சேவு தான் செய்ய போகிறேன். இதை வந்து கார சேவுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மிளகு சேவு செய்யறது ரொம்ப ஈஸிங்க. மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் தான் எல்லாமே வாங்குகிறோம். ஸோ அவங்க எந்த ஆயிலில் பொரிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ வீட்டிலே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் இந்த சேவு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி ஈஸியான முறையில் மிளகு சேவு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். மிளகு சேவு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 கப்பு நான் வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கிறேன். 2 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கிறேன். அதாவது ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் 1-2 வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து கடலை மாவில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது கூட ஒரு 4-5 பல் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச வந்து பூண்டு தண்ணியை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்பூனால் கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். ரொம்பவும் வந்து லூஸாக வந்து பிசைஞ்சிடாதீங்க, நம்மளுக்கு எண்ணெய் குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இடியாப்பச்சில் முறுக்கச்சில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ கடைகள்லன்னா அதுக்குன்னு தனியாக வந்து கரண்டிகள் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா வந்து சூடாக இருக்குது. நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சமாக நான் வந்து பிழிஞ்சிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, நம்மளுக்கு மேல் பகுதி எல்லாமே நம்மளுக்கு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். மாவு உள்ளக்கு அப்படி வேகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான், சூப்பரான வந்து மிளகு சேவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எந்த ஒரு சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி நீங்கள் மிளகு சேவு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்போதுமே நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேவுமே நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மிளகு சேவை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான மிளகு சேவு வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பர். நல்லா உப்பு அந்த மிளகோட காரம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்களும் இந்த சேவ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.